அனைவருக்கும் ரெக்கார்டிங் நற்புலரி. ரெக்கார்டிங் ஸ்டார்ட் போடுங்க. அனைவருக்கும் நற்புலரி. 2023 ரெக்கார்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு சார். ஃபிளக்கரிங் ஆகணும். அது அப்படியே லைட்டிங் அப்படியே ஃபிளக்கரிங் ஆகி போனதா ஸ்டார்ட் ஆனதா அர்த்தம். ரெக்கார்டிங் காட்டுதுங்க சார். ஸ்டார்ட் ஆயிடுச்சுல சார். ரெக்கார்டிங் காட்டும். ஆனா அது வந்து அந்த லைட் வந்து அப்படியே ஃபிளிக்கரிங் ஆகணும். அப்படியே மின்னு நிக்கிற பிரகாசம் ஆகணும், டிம் ஆகணும், பிரகாசம் ஆகணும். அவங்களுக்கு தான் சார் தெரியும், நம்மளுக்கு தெரியாது. அது ரெக்கார்டிங் ரெண்டு வகையான அது கோஹாஸ்டா இருந்தா தெரியும் எல்லாருக்கும். இப்ப அவர் ஒட்டி தான் ஹோஸ்ட், அவருக்கு மட்டும் தான் தெரியும். அதே சார் ரெக்கார்டிங் ஆகுதுல்ல. சார் அவர் கோஸ்ட் இல்லையே. அருணகிரி சார் கோஸ்ட் இல்லையே. மேம் ஒரு நிமிஷம் இருங்க. ரெக்கார்டிங் வந்து அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும், அதுதான் நான் சொல்றேன். இல்ல நீங்க தான் இன்னும் ஹோஸ்டா இருக்கீங்க குமரேசன் சார். நீங்க மட்டும் தான் ஹோஸ்டா இருக்கீங்க சார். நான் சொல்றது கொஞ்சம் புரியுங்க சார். அவங்க இதுல போடுறாங்க, அது அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். நிறைய சார் லைன்ல இருக்கீங்களா? ரெக்கார்டிங் ஆகுதா சார்? ஸ்டார்ட் ஆயிடுச்சுல சார். எஸ், இப்பதான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. அனைவருக்கும் சார் ஆல்ரெடி ரெக்கார்டிங்ல தான் சார் வந்திருக்கு. அனைவருக்கும் நற்புலரி. 2023 மிகவும் சிறப்பாக அமைவதற்காக எடுக்கப்பட்ட ஒரு புதிய முயற்சி. தினமும் காலை 5:27 6:15 மணி வரை நடைபெறும் இணையவழி இணைய பயிற்சி நற்புலரி. 9 சென்ஸ் ட்ரெயின்ஸ் அண்ட் கண்ட்ரோல்ஸ் மற்றும் ப்ரோட்டோகால் ஆஃப் நாகப்பட்டினம் இணைந்து நடத்தும் இந்த இணையவழி இணைய பயிற்சி வேற எந்த தளத்திலும் இல்லாத ஒரு புதிய முயற்சியாக ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு தலைப்பு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பயிற்சி. அந்த வகையில் இந்த மாதத்தின் தலைப்பு லேர்ன் ஃப்ரம் சாங். நாம் கேட்ட பாடல்கள், நமக்கு பிடித்த பாடல்கள், நம் வாழ்க்கையில் செயல்படுத்திய விஷயங்களை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆளுமை மிக சிறப்பாக எடுத்து வழங்கி வருகின்றனர். அந்த வகையில் இன்றைய ஆளுமை பற்றிய அறிமுகத்தை வழங்க லட்சுமணன் சார் அவர்களை நம்போட்டு அழைக்கிறேன். நன்றி குமரேசன் சார். இந்திய நற்புலரி வணக்கங்கள் நண்பர்களே. இந்த அதிகாலை பொழுது நற்பொழுது, நம் எல்லோருக்கும் நற்புலரியின் பொழுது. இந்த நற்புலரி வேளையில் அனைவரையும் வரவேற்று மகிழ்கின்றேன். இன்று நமக்கு தனது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வந்திருக்கக்கூடிய ஆளுமையை பற்றிய ஒரு சிறு அறிமுகம். இவர் தமிழ் கூறும் நல்லுலகில் பல விருதுகளுக்கு சொந்தக்காரராக இருக்கின்றார். திருக்குறள் தூதர் விருது, திருக்குறள் வாளறிவு பார்வை விருது, திருக்குறள் சிந்தனை சுடர் விருது, உலக தேசிய நூல் ஆர்வலர் விருது, திருக்குறள் நூலறிவு செல்வர் விருது, திருவள்ளுவரின் வாய்மையில் நெறியறி செம்மல் விருது, திருக்குறள் ஆய்வு சுடர் விருது, திருக்குறள் ஆய்வு பேரொளி விருது, எப்படி பாரதி மனிதநேய விருது, சிறந்த ஆசிரியர் விருது, சிறந்த பயிற்சியாளர் விருது, கலை வளர் செம்மல் விருது, தமிழ் வளர் செம்மல் விருது, சிறந்த தமிழ் மொழி பற்றாளர் விருது, சிறந்த தேசப்பற்றாளர் விருது, இப்படியாக இவர் பல, எனக்கு மூச்சு வாங்குகிறது அந்த அளவுக்கு தொடர்ந்து பல விருதுகளை பெற்ற ஒரு நல்லாசிரியர் விருது பெற்ற ஒரு திருக்குறள் விரிவியலாளர், அரட்டையரங்க புகழ் என்று பல விருதுகளை பெற்ற ஒரு நபராக இன்று நம்மிடையே இங்கே வந்திருக்கின்றார். ஆக இவருடைய தமிழார்வம், இதிலிருந்து இவருடைய தமிழ் எழுச்சி எந்த அளவுக்கு இருக்கிறது என்று இதன் மூலமா நாம் தெரிந்து கொள்ளலாம். உடுமலை முனைவர் அருள் சோதி என்று அன்புடன் அழைக்கப்படும் இந்த ஆளுமையை நான் இந்த தளத்திற்கு அறிமுகம் செய்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் நண்பர்களே. தனது தமிழ் கூறும் நல்லுறவு பட்டறிவால் பாட்டறிவால் நம்மை இன்று மகிழ்விக்க இருக்கின்றார். அம்மையார் அவர்களே வருக, தளத்தினை ஏற்று நிகழ்ச்சி நடத்தி தருக. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இப்படித்தான் எல்லா தளங்களிலும் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனா ரொம்ப அருமையான ஒரு சொல், நல்ல தமிழ் சொல், நற்புலரி. புறநானூற்றில் கல்லாணனார் பாடலில் வெள்ளி தோன்ற புல்லுங்குரல் இயம்ப புலரி விடியல் என்கிறது. புலரி என்றால் அதிகாலை, அந்த முதல் விடியல் தொடங்குகிறது. அப்ப இந்த நற்புலரி அப்படிங்கிற இயக்கத்தை, தளத்தை, இணையதளத்தை உருவாக்கிய குமரேசன் ஐயா அவர்களுக்கு எனது பணிவான வணக்கங்களும் வாழ்த்துக்களும். ஏன்னா நல்ல ஒரு
தமிழ் சொல்லை இன்னைக்கு எத்தனையோ சொற்கள் கேட்டுட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு சொல்லை தோற்றியதோடு அல்லாம அதிகாலை முதல் நிகழ்வு எங்க இதுல பங்கு பெறக்கூடிய எல்லாருமே அவர்களுக்கு முதல் நிகழ்வு இதுவா இருக்கும். அப்ப முதல் தோன்றல் இவரோட தான் இருக்கணும் அப்படிங்கிற அருமையான ஒரு சிந்தனையோடு தொடங்கப்பட்ட இந்த தலம் மென்மேலும் தலை தோங்கி இந்த அவனியில் தனித்த புகழ் கொள்ள வேண்டும் என்று என் தமிழ் தாயாய் வாழ்த்தி வணங்குகின்றேன். இன்றைய தலைப்பு பாடல். மனதுக்கு பிடித்த திரையிசை பாடல்னாவே மனதிற்கு பிடிக்கும். நான் முதல்ல இந்த தலைப்பு பார்த்தோன்னே யோசிச்சேன், திரையிசை பாடல்கள்ல பாடத்தானே போறோம், அதுல என்ன ஒரு புதுமையா சொல்ல போறாங்க அப்படின்னு. இல்ல, நமக்கு ஒரு செயல், ஒரு செய்தி, நடப்பு நிகழ்வு நமக்கு பிடிச்சிருக்குன்னா எல்லாத்த விட அதுல ஏதோ ஒரு ஆளுமையோ அல்லது ஏதோ ஒரு புதியதான ஒரு சிந்தனையோ இருந்தா மட்டும்தான் அதை நமக்கு பிடிக்கும். அப்படி அந்த பாடலில் உங்களுக்கு பிடித்தவை எவை அப்படிங்கிற அந்த மேலோட்டத்தோட போகணுங்கிற சிந்தனை வரவேற்கத்தக்கது. இப்ப இவரோட சிந்தனைகள் எல்லாமே புதிதா இருக்கு. அந்த பெயர் சூட்டுறதுல இருந்து காலையில தொடங்குற நிகழ்வா இருக்கட்டும், ஒவ்வொன்றுமே புதிதாக சிந்திக்கிறேன். அந்த வகையில இன்னைக்கு நான் எடுத்துக்கிட்ட பாடல் வானத்தை போல படத்துல இருந்து எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை, அந்த பாடல் தான் நான் எடுத்திருக்கிறேன். இந்த பாடல் இடம்பெற்ற ஆண்டு வந்து ஜனவரி 2000 இந்த திரைப்படம் வெளியானது. நேர்மறையான விமர்சனங்கள் மற்றும் பாக்ஸ் ஆபீஸில் வெற்றியை பெற்றது. மேலும் அடுத்த ஆண்டு முழுமையான பொழுதுபோக்கு வழங்கும் சிறந்த பிரபலமான திரைப்படத்திற்கான தேசிய விருதை பெற்றது. தொடர்ந்து இந்த படம் 250 நாட்கள் ஓடி திரையரங்குகளில் வணிக ரீதியாகவும் இது மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தது. இதனுடைய இயக்கம் விக்ரமன் ஐயாவோட படங்கள்னாவே ஒரு குடும்ப பாங்கான ஒரு புதுமையான குடும்பத்துக்குள்ள என்ன செய்தியை சொல்லணுங்கிற மாதிரி இருக்கும். கதை வசந்த், இசை S.A. ராஜ்குமார், நடிப்பு விஜயகாந்த். வெளியீடு 2000. பாடியவர் SPB சார், சொல்லவே வேண்டாம். ஒரு 50,000 பாடல்களுக்கு மேல தன்னுடைய இனிமையான குரலால் இறந்தும் இரவாமல் இன்னும் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அவரின் குரல். சுஜாதா மோகன், அருண்மொழி, நிறைய பேர் அந்த பாடல்களை பாடியிருக்கிறாங்க. இதுல ஏன் இந்த பாடம் நான் எடுத்தேன் அப்படிங்கிறதுக்கு 2 செய்தி. ஒண்ணு, இந்த பாடல் வரிகள் இந்த இசை இசைக்கு மயங்காத உயிர்களே கிடையாது. எல்லா உயிர்களும் இசைக்கு மயங்கும். அந்த வகையில் எனக்கும் இந்த இசை பிடித்திருந்தது. இசையை விட அதில் உள்ள வரிகள் மிக ஆழமாக இருந்தது. எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை, எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை, எங்கள் நிலவில் என்றும் இல்லை தேய்பிறை, எங்கள் நிலவில் என்றும் இல்லை தேய்பிறை. இந்த முதல் 2 வரிகளே ரொம்ப அழகான வரி. எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை. முதல்ல கார்த்திகைன்னா என்ன அப்படின்னா, கார்த்திகை மாத பௌர்ணமி நாளும் கார்த்திகை நட்சத்திரம் சேரக்கூடியதான் திருக்கார்த்திகை தீபம் வைக்கக்கூடியது. அழல் என்பது கார்த்திகை நாளை குறிக்கக்கூடியது. கார்த்திகை என்பது விண்மீன் கூட்டம். அப்ப வானத்திற்கு அழகு என்ன அப்படின்னா விண்மீன் கூட்டங்கள். அந்த நட்சத்திர கூட்டங்கள் தான், நம்ம விண்மீன் கூட்டம் தான் நமக்கான மிகப்பெரிய வெளிச்சத்தை கொடுக்கிறது. அப்ப எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை, அதாவது கூட்டு குடும்ப உறவுகளை ரொம்ப அழகா சொல்லக்கூடிய வரிகள். எல்லா உறவுகளும் ஒருங்கே இருந்தால் நிச்சயமாக அங்கு மகிழ்ச்சி பொங்கும். இந்த விளக்கு வைக்கிறோம் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய இருள் போயிடும். இருள் அப்படிங்கிறது நம்ம புற இருள மட்டும் இல்லை, அக இருளும் தான். ஒரு மனிதனுக்கு எங்க இருள், கவலை எங்கு தொடங்குகிறதோ அங்க இருள் தொடங்குகிறது. கவலை எப்படி வரும்? உணர்வுகளை உணர்வுகளை ஏன் புரிஞ்சுக்க முடியாது? உணர்வுகளை புரிந்த அளவுக்கு உறவுகள் இல்லை. உறவுகள் ஏன் இல்லை அப்படின்னா, இப்ப நம்ம தனி குடும்ப வாழ்க்கைக்கு போயிட்டோம். அப்ப ஒரு கணவன் மனைவி குழந்தை, கணவன் மனைவி சண்டை போட்டுட்டாங்கன்னா அது பேசாம உட்காந்து ஓரமா உட்காந்து வெறுமை வந்துடும். அப்ப அதுக்கு மகிழ்ச்சி இருக்காது. அப்ப மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படின்னா கூட்டு குடும்ப வாழ்க்கை இருக்கணுங்கிறத ரொம்ப அழகா சொல்லக்கூடியது ஒரு வரி, முதல் வரி. அடுத்தது, எங்கள் நிலவில் என்றும் இல்லை தேய்பிறை. அதாவது வளர்பிறை தேய்பிறை என்பது இயற்கைக்கு மாறா நம்ம ஒரு செயலை செய்ய முடியும். ஏன் அப்படின்னா, ஒரு மாடு கதை கேட்போம். ஒரு மாடு போனா சிக்கலா இருக்கு, மொத்தமா கூட்டமா போனா சிங்கத்தை எதிர்க்க முடியும். அந்த ஒற்றுமையினுடைய பலத்தை சொல்லுகிறார். அந்த தேய்பிறை கூட இல்லாமல் நம்மால் செய்ய முடியும். அதத்தான் எங்கள் நிலவில் என்றும் இல்லை தேய்பிறை. உறவுகள் கூட்டு குடும்ப உறவுகளாக இருக்கும்போது அந்த தேய்பிறை மனதுக்கான வருத்தங்களோ துயரங்களோ எதுவுமே இருக்காது, முழு நிலவா இருக்கும் அப்படிங்கிறத 2வது வரி சொல்லுது.
கிளி கூட்டம் போல் எங்கள் கூட்டமே இது ஆனந்த பூந்தோட்டம் அன்பின் ஆலயம். கிளி கூட்டம் அதாவது ஒவ்வொரு சொற்களையும் ரொம்ப அழகா பயன்படுத்தி இருக்கிறாரு முத்துக்குமார். முத்துக்குமார் எழுதின பாடல் இது. கிளி கூட்டம், கிளிகளுக்குன்னு ஒரு பழக்கம் இருக்குங்க. அதாவது கிளிகள் நன்றாக கற்றுக்கொள்ளும், வேகமா கற்றுக்கொள்ளும். அப்ப கூட்டு குடும்பத்துல இருக்கும்போது, உறவுகள் சூழ்ந்து இருக்கும்போது, ஒவ்வொருவரிடமிருந்து ஒரு உணர்வுகளை குழந்தை கற்றுக்கொள்கிறது, ஒவ்வொருவரிடமிருந்து ஒரு உறவை கற்றுக்கொள்கிறது. அப்ப அதுக்கு என்ன அப்படின்னா அதிகப்படியான வளர்ச்சி இருக்கும், அறிவு அதிகமா இருக்கும். ஏன்னா ஒரு புத்தகத்தை படிக்கும் போது நமக்கு வரக்கூடிய அறிவுக்கும் பல புத்தகங்களை படிக்கும் போது நம்மளுடைய சிந்தனை விரிவு செய்யும். அது மாதிரி கிளி கூட்டம் போல் எங்கள் கூட்டமே இது ஆனந்த பூந்தோட்டம். ஆனந்த பூந்தோட்டம், ஒற்றை பூ என்றாவே அழகு. மொத்தமா கற்றை பூவாக ஒரு தோட்டமா இருந்தா எப்படி இருக்கும்? இந்த மாதிரி கூட்டு குடும்ப வாழ்க்கையா இருந்தால் மகிழ்ச்சிகள் தோட்டமாக மலரும். ஆனந்தம் என்றால் மகிழ்ச்சி, மகிழ்ச்சி மொத்தமா கூட்டமா இருக்கும் அப்படின்னு. ஒரு கிளிக்கு 4 வயது சிறுவனுக்குரிய ஐக்கு இருக்கும், அந்த கிளிக்கு இருக்கும். அப்ப அந்த சின்ன கிளிக்கு அப்படி அந்த கிளியை கொண்டாந்து இங்க போடுறது அறிவு திறன் மேம்படும். இந்த கூட்டு குடும்ப வாழ்க்கையில ஏதோ பெரிய ஒரு கும்பல் மட்டும் இல்லைங்க, அதுல இருந்து ஒவ்வொரு குழந்தையும் கற்றுக்கொள்ளக்கூடியது. ஒரு கிளியினோட ஆயுள் காலம் 25 to 75 ஆண்டுகள். அப்ப இது ஏன் இந்த வார்த்தையை சொன்னாங்கிறதுக்கு நான் யோசிச்சு பார்க்கும்போது, கூட்டு குடும்ப வாழ்க்கையில் இருக்கும்போது அப்பாட்ட இருந்து அதிகாரத்தை எப்படி, ஆளுமை எப்படி கற்றுக் கொடுக்கறதுன்னு கத்துக்குவோம். அம்மா கிட்ட இருந்து சமையல், பாட்டிகிட்ட இருந்து கதைகள், தாத்தாட்ட இருந்து பாசம், நடைபோய் கதைகள் எல்லாமே அந்த ஒரு பலதரப்பட்ட உணர்வுகளையும் உறவுகளையும் கற்றுக்கொள்ளும் போது அவர்களின் ஆயுட்காலம் நீளும். ஏன்னா அந்த முகம் வாழ்நாள் சொல்லுவாங்க, ஏன் மூஞ்சி மாட்டி இருக்கு, என்னாச்சு அப்படின்னு உடனே கேட்கும்போது அவங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்திட முடியும். கவலைகளையோ இல்ல உணர்வுகளையோ தேக்கி வைக்கக்கூடிய அந்த சூழல் அந்த கூட்டு குடும்ப வாழ்க்கையில கிடையாது. இல்லையே சாப்பிட்ற கம்மியா இருக்கேன், எனக்கு பிடிக்காத செஞ்சுட்டு வச்சு வேற ஏதாவது செஞ்சு விட்டாங்கன்னு அப்படின்னு அடுத்த நிமிஷம் வருவாங்க பாட்டி. அப்ப நம்மளுடைய எண்ணங்கள் எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா அங்கு தேக்குவதில் எல்லாமே அங்கங்கே கவலைகள் எல்லாம் உடைபடுகிறது. அப்படி கவலைகள் உடைபட்ட வாழ்க்கையில் நிச்சயமாக ஆயுட்காலம் நீளும். பாடும் பறவை கூட்டங்களே பாசத்தின் மொழியை கேளுங்கள், அண்ணன் என்ற சொந்தமே அன்னையானதை பாருங்கள். ரொம்ப அழகான வரி. அதாவது பாடும் பறவை பறவைகளுடைய ஒளி ரொம்ப மென்மையாவும் ரசிக்கக்கூடியதாகவும் இனிமை கூடியதாகவும் இருக்கும். அந்த பறவைகளை சொல்றாங்க எங்களுடைய மொழியை கேளுங்க. இப்ப சொல்லுவார் இல்ல, திருக்குறளை சொல்லும்போது குழல் இனிது யாழ் இனிது என்பதும் மக்கள் மழலை சொல் கேளாது. குழல் ரொம்ப இசைக்கருவி அழகா அருமையா இருக்கு, யாழ் அருமையா இருக்கு. குழந்தையோட மழலை மொழி கேட்காத வரைக்கும் அதெல்லாம் இனிமையா இருக்கும். பறவைகளுடைய மொழி அருமையா இருக்குமா எப்ப இந்த கூட்டு குடும்ப வாழ்க்கையினோட அந்த பாசத்தின் மொழியை கேட்கும் வரைதான் அதனுடைய கூட்டம். பாடும் பறவை கூட்டங்களே பாசத்தின் மொழியை கேளுங்கள், அண்ணன் என்ற சொந்தமே அன்னையானதை பாருங்கள். தாய்மானவராக்கி இருக்கிறார். ஒரு ஆணிடத்தில் பெண்மை, மென்மை, தாய்மை இருக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய ஒரு சிந்தனையை இந்த பாடல் உள்ளடக்கியிருக்கு. அடுத்த வரி தாங்க ரொம்ப அருமையான வரி. ஏன்னா கூட்டு குடும்ப வாழ்க்கையில மட்டுமே இது நடக்கக்கூடியது. துயரங்களையோ கவலைகளோ தனதாக்கி கொண்டு தன் பிள்ளைகள், தனது பேர பிள்ளைகள், தனது உறவுகள் எல்லாம் மகிழ்ச்சியா இருக்கணுங்கிற அந்த சிந்தனை கூட்டு குடும்பத்துல இருக்கு. சிலுவைகளை நீ சுமந்து மாலைகள் எமக்கு சூட்டினாய், சிறகடிக்கும் பறவைக்கெல்லாம் வானத்தை போல மாறினாய், வெளியோடு நீ குடையாவதா வெளிகள் நனைவதில்லை, நெஞ்சில் பூமழை. விழிக்கு இமை இருக்கிறனாலதான் நம்மளுடைய பாதுகாப்புங்கிற மாதிரி ஒவ்வொருவருக்கும் அந்த சிறகடிக்கும் பறவைக்கெல்லாம் வானத்து, அதாவது உறவுகளுக்கு மட்டும் இல்ல அங்க சொல்லக்கூடியது எல்லா உறவுகளுக்கும் உதவி செய்யணுமா, அறிமுகம் இல்லாதவர்கள் கூட. வானம் எப்படி எந்த பறவை என்று பாராமல் வானம் அவங்களுக்கு எல்லாமே பறக்கிறதுக்கான ஒரு இடமாக இருக்கிறதோ அது மாதிரி உறவுகள் எதை சொல்லி தர்றாங்க பாருங்க. சிறகடிக்கும் பறவைக்கெல்லாம்
வானத்தை போல மாறினா எல்லா உறவுகளுக்கும் முடிகிறவங்க எல்லாருக்கும் உதவி செய்யணுங்கிற அழகான சிந்தனையை, நல்ல அறத்தை அந்த வரிகளுக்குள்ள கொண்டு போயிருக்கிறாங்க. ஒவ்வொருவருக்கும் ஒரு குடை இருந்தா மழையில நனையாது போல நல்ல உறவுகளும் உணர்வுகளை புரிந்து கொள்ளக்கூடிய அருமையான ஒரு உறவுகள் மட்டும் நம்ம கூட இருந்து நம்ம கண்ணுலயும் சரி மனதிலையும் சரி என்னைக்குமே ஒரு வருத்தமோ தோய்வோ ஏற்படாது. எங்கள் வீட்டில் இதெல்லாம் இருக்கிறதுனாலதான் அவர் சொல்றாரு, எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை, எங்கள் நிலவில் என்றும் இல்லை தேய்பிறை. வாழும் போது சொர்க்கத்தை பார்க்க முடியும் அப்படின்னா அது கூட்டு குடும்பம் தான். எவ்வளவு அழகான வார்த்தைகள். எங்கள் சொந்தம் பார்த்தாலே சொர்க்கம் சொக்கி போகுமே, எங்கள் வீட்டில் பூத்தாலே பூவின் ஆயுள் கூடுமே. அதாவது இது ரொம்ப அருமையான ஒரு வரிகள். இவங்க வீட்டுல பூத்த பூவுக்கே ஆயுள் கூடுது அப்படின்னா இவர்களோடு இருக்கக்கூடிய உறவுகளுக்கு எவ்வளவு ஆயுள் கூடும். அதாவது இது எதுக்கு அப்படின்னா இன்றைய இயந்திரத்தனமான உலகத்துல இன்னைக்கு இதயம் துடிப்பு அங்கங்கு சிரமப்படுத்தும் போது கூட உடனடியா நவீன சிகிச்சை பெற்றுக்கொண்டு அடுத்த வேலைக்கு போயிடும். நம்மளோட இதய துடிப்பு சிக்கலை ஏற்படுத்திய போது கூட அதுக்கான ஓய்வை நம்ம எடுத்துக்கிறது இல்லை. எந்த உறவுகளுக்காகவும் எந்த நேரத்தையும் ஒதுக்குறது கிடையாது. எவ்வளவு வேணாலும் பணத்தை சம்பாதிக்கலாங்க, எவ்வளவு வேணாலும் நம்ம புகழை சம்பாதிக்கலாம். ஆனா உறவுகளை நிச்சயமா இழந்துட்டோம் அப்படின்னா மீண்டும் அதை மீட்டு உருவாக்கம் பண்ணவே முடியாது. இழந்தவை தான். அந்த உறவுகளை பலப்படுத்த வேண்டும், உறவுகளோடு நாம் வாழ வேண்டும் அப்படிங்கறத மிக அற்புதமான கருத்தை உள்வாங்கியதான் இந்த பாடல். நம்ம 2 கண்ணு இருந்தாலும் காட்சி ஒண்ணுதான். 2 கண்கள் என்றாலும் பார்வை என்றும் ஒன்றுதான், உருவத்திலே தனித்தனிதான் உள்ளம் என்றும் ஒன்றுதான். அதாவது நம்ம 2 கண்கள் இருந்தாலும் பார்வை ஒன்றுதான், உருவம் தனித்தனி. அண்ணன் தம்பி அக்கா அம்மானு உருவங்கள் தனித்தனி, உள்ளம் ஒண்ணுதான். மனசு எங்களுடைய சிந்தனை ஒன்றுதான். வாரசன மாதிரி 30 கோடி முகமுடையால் என்னும் செப்பு மொழி 18. ஒரே எத்தனை மொழி இருந்தாலும் எங்களோட சிந்தனை ஒன்றுடைய, எத்தனை மொழிகள் எத்தனை இனங்கள் இருந்தாலும் எங்களோட சிந்தனை ஒரு முகத்த சிந்தனை. அப்படிங்கிற கூட்டு குடும்பத்துலதான் இந்த சிந்தனைகள் வரும். இதையே நான் கூட்டு குடும்பங்கிற வார்த்தையை அடிக்கடிக்க பயன்படுத்துறேன் அப்படின்னா இன்று முதல் செய்தியே வரக்கூடிய இந்த இளைய தலைமுறைகள் விரும்புவது தனி குடித்தன வாழ்க்கை. அவர்களுக்கு புரியாத ஒரு செயல், விடுதலை உணர்வு, சுதந்திரமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நிச்சயமா கிடையாது. அடுத்த தலைமுறையை தவறாக கொண்டு போறதுக்கான வழிவகுங்கிறத உண்மை. 2 உறவுகளுக்கும் சிக்கல் என்றால் அந்த 3வது உறவு எதை கற்றுக்கொள்ளும்? கணவன் மனைவி அவங்களுக்கு ஒரே குழந்தை அப்படின்னா அவர்கள் இருவரும் சண்டையிட்டுக் கொண்டால் அந்த 3வது அடுத்த தலைமுறை இவர்களிடத்துல இருந்து எதை கற்றுக்கொள்கிறது? இதே கூட்டு குடும்பத்தோட அப்பா அம்மா சண்டை வரும், வராதுன்னால இல்ல, வரும். பாட்டி சொல்லுவாங்க, சும்மா அவங்க அதுக்கு ஒரு சம்மந்தம் இல்ல, வாங்க நம்ம போலாம் அப்படின்னு கூட்டிட்டு போயிடுவாங்க. ஏப்பா சண்டை போடுறாங்கன்னு, அது அப்படி தப்பு பண்ணா ஒரு மிஸ் அடிப்பாங்க. அது மாதிரி ஏதாவது சண்டை அடிச்சா கூட அதை நளினமாக நாகரிகமாக எடுத்து சொல்லக்கூடிய பாங்கு கூட்டு குடும்பத்துல இருந்துச்சு. இன்னும் கிடையாது. அப்ப அவங்கள பார்த்து எடுத்து பேசும்போது இவர்களும் அடுத்ததாக கத்துக்கொண்டிருக்கிறார். ரொம்ப அழகான உச்சமான வரி. இந்த பாடலுடைய உச்சம்னு சொல்லலாம். ஒரு சேவல் தான் அடை காத்ததே இந்த அதிசயம் பாருங்கள், அண்ணனை வாழ்த்துங்கள். ஒரு சேவல் எங்காவது அடை காக்க முடியுமா அப்படின்னு பார்த்தோம்னா முடியும். அந்த சேவல் அடை காத்தது அப்படிங்கறது எதுக்கு சொல்றாங்க அப்படின்னா, ஒரு ஆண் இந்த வரியை எழுதுனது முத்துக்குமார் அப்படிங்கிறனால அந்த வரியை ஏன் பயன்படுத்தினாருன்னு சொல்லணும். முத்துக்குமார் அம்மா 4 வயது இருக்கும்போது அவங்க அம்மா இறந்துட்டாங்க. அவருக்கு கூட பிறந்தது பூராமே தம்பிகள் தான். அண்ணன் தம்பி பூராமே தம்பி, அப்பா 4 ஆண்கள் தான். அப்பா 3 தம்பிகள். அப்ப சேர்த்தும் போது அவங்க அப்பா தான் அவங்க பிள்ளைகளை வளர்த்துறது. அவங்க அம்மாவாவும் அப்பாவாவும் இருந்தாரு. ஆனாலும் முத்துக்குமாருக்கு அம்மா மேல ஒரு பிரியம் இருக்கு. அவங்கள பார்த்தே இல்லையே, ஒரு பெண் பிள்ளை இருக்கணும், பெண் பிள்ளை இருந்தா எப்படி இருக்குங்கிற அந்த ஆசையில் எழுதப்பட்டதான். அந்த குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே தனக்கு பெண் பிள்ளை பிறக்க வேணும்னு ஆனந்த யாழை மீட்டுகிறாய் அடி நெஞ்சினில் வண்ணம் கூட்டு, அந்த யாழ் அந்த ஆனந்த யாழை மீட்டினதே முத்துக்குமாரோட அந்த பெண் பிள்ளைகளோட மீது ஆசை. அப்ப ஒரு சேவல் தான், சேவல் அடை காக்க முடியும் அப்படிங்கிறது தன்னுடைய அப்பா மூலியமா தான் உணர்ந்த வரிகளை கொண்டு அங்க போட்டிருக்காரு. அப்ப ஒரு பெண் ஆண் இல்லாம அந்த குழந்தைகளை காப்பாத்துறதுங்கிறது எல்லாருடைய முடியக்கூடிய விஷயம். ஆனா பெண்ணே இல்லாம ஒரு ஆண் குழந்தைகளை வளர்த்தி ஒரு சமூகத்திற்கு நல்ல குழந்தைகளா கொடுத்திருக்கிறாரு அப்படின்னா ரொம்ப அற்புதம். அந்த செய்தியை
எனக்கு முத்துக்குமார் அந்த வரிகளில் பதிந்திருக்கிறாருங்கிறது உண்மை. இந்த சேவலை பத்தி பார்க்கும்போது இன்னொன்னு என்ன, நம்மளுடைய பண்டைய கலாச்சாரங்களை, வரிகளை, அந்த பாரம்பரியங்களையும் கொண்டாந்துருக்கிறாங்க. புகார் நகரத்து மக்கள் சங்க காலத்துல கண்டுகளித்த விளையாட்டுகளில் ஒன்று இந்த சேவல். தமிழ்நாட்டுல நடுகள் அப்படிங்கறத நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். நடுகள் அப்படிங்கிறதுன்னா ஒரு வீர மரணம் அடைந்த வீரனுக்கு, ஒரு நல்ல ஒரு போரில் வீர மரணம் அடைந்த வீரனுக்கு எடுக்கப்படக்கூடியதான் நடுகள். ஆனா தமிழ்நாட்டில் விழுப்புரம் அருகே உள்ள அரசலாபுரம் என்ற ஊரில் சேவலுக்கு நடுகள் இருக்கு. ஏன்னா அப்ப ஒரு வீரம்ங்கிறது நீங்க ஏதோ மனித உயிர்கள் மட்டும் இல்லாம ஒரு விலங்கு பறவைகளுக்கு கூட இருக்குங்கிறத ரொம்ப எடுத்து சொல்லக்கூடிய அந்த மாதிரி ஒரு ஒரு முகாமையான இந்த குமுதாயத்துக்கு எதையாவது சொல்லணுமே அப்படிங்கிற செய்தியை சொல்ற மாதிரி நம்மளோட பாடல்கள்ல சமுதாயத்துக்கான சிந்தனைகளையும் விடணும் அப்படிங்கிற செய்தியோட பதிக்கப்பட்டது அந்த வரி. ஒரு சேவல் தான் நடை காத்ததே இந்த அதிசயம் பாருங்கள், அண்ணனை வாழ்த்துங்கள், எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை, எங்கள் நிலவில் என்றும் இல்லை தேய்பிறை, கிளி கூட்டம் போல் எங்கள் கூட்டமே இது ஆனந்த பூந்தோட்டம், அன்பின் ஆலயம், எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை, எங்கள் நிலவில் என்றும் இல்லை தேய்பிறை. நற்புலரி தலமும் எல்லா நாளும் கார்த்திகையை கொண்டாட வேண்டும், எல்லா நாளும் கார்த்திகையாக விடிய வேண்டும், எல்லா நாளும் நற்புலரி பிறையில் தேய்பிறையே இல்லாமல் வளர்பிறையாக வளர வேண்டும். நல்லதொரு வாய்ப்பை அளித்து திரை இசை பாடல்களை இசைத்ததோடு அல்லாமல் அந்த இசையின் பின்னணியில் இருக்கும் வரிகளுக்குள் உயிர் இருக்கிறது, அந்த உயிர்களுக்குள் என்ன உணர்வுகள் இருக்கிறது என்ற தேடலை உருவாக்கிய நற்புலரி இயக்கத்திற்கும் அதை வழிவகுத்து சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய குமரேசன் ஐயாவுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களும் வாழ்த்துக்களை மீண்டும் ஒரு முறை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி மேடம். ரொம்ப அருமையான ஒரு பாடலை எடுத்து ரொம்ப அருமையா எல்லாமே சொன்னீங்க. ரொம்ப ரொம்ப அருமை. உங்களுடைய ஃபீட்பேக்கை பார்த்துடலாம் சார். ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணுங்க. கேமரா இருக்கும்படி பார்த்து கொள்ள வேண்டும். இடை